வணக்கம் நண்பர்களே, இது விடிஎல் பிளாக்ஸ் வீக்கெண்ட் குட்டி ஸ்டோரிஸ். இந்த வீக்கெண்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சுஜாதா எழுதிய செல்ஃபோன் பயனுள்ளவை அப்படின்ற ஒரு சிறுகதையை தான் பார்க்க போகிறோம். ஒரு ஊரில் அப்பா, ஒரு அம்மா, ஒரு பெண். ஊர் பெயர் கோட்டூர்புரம், சென்னை. அப்பா பெயர் சீதாராமன், அம்மா பெயர் அனுஷியா, பெண் பெயர் பிரீதா. வயது முறையே 47, 37, 17. அப்பா எல்ஐசியிலிருந்து ராஜினாமா கொடுத்துவிட்டு ஒரு புதிய தனியார் காப்பீட்டு அதாவது இன்சூரன்ஸ் கம்பெனியில் பெரிய வேலையில் இருந்தார். சம்பளமும் அதிகம், பென்ஷனும் அதிகம். ஒரு முறை பைபாஸ் ஆன பின் சிகரெட்டை நிறுத்தியவர். அம்மா சின்ன குழந்தைகளை அவசரமாக நடனமாடி அரங்கேற்றுவதற்கான நடனப்பள்ளியில் பொழுதுபோக்கு பணியாசிரியை. வசதியான குடும்பம். 2 கார், டொயோட்டா, டாடா, ஒரு நாய், தோட்டக்காரர், வேலைக்காரர், சமையல்காரி, டிரைவர். இந்த கதை பிரீதாவுக்கு செல்போன் கொடுப்பதை பற்றிய அதிகாலை சர்ச்சையுடன் தொடங்குகிறது. எத்தனை மாடல் வந்திருக்கு! போட்டோ பிடிக்கிறது, பாட்டு பாடுறது, இன்டர்நெட் பார்க்கலாம், மெயில் அனுப்பலாம், பரீட்சை ரிசல்ட், கிரிக்கெட் ஸ்கோர் பார்க்கலாம். வாங்கி தந்தா குறைஞ்சு போயிருவீங்களாப்பா? அப்பா பெண்ணை பையன் போல வளர்க்க வேண்டும் என்பவர். எனக்கு பூரண சம்மதம்மா, உங்க அம்மா தான் வேண்டாங்கிறாளே. ஏன் வேண்டாங்கிறாங்க? அவளையே கேளு. அம்மா பெண்ணை பெண்ணாக வளர்க்க வேண்டும் என்பவள். செல்போன் வந்தா உடனே பாய் ஃப்ரெண்ட் வந்துருவான். முதல்ல ஒரு குழம்பு ரசம் பண்ண கத்துக்கோ. ஐயோ என்னப்பா இது என்று சலித்து கொண்டாள். காலேஜுக்கு கார்ல போயிட்டு கார்ல திரும்ப போற, உனக்கு எதுக்குடி செல்போன்? இப்பவே டிரைவரை பின்னால உட்கார வச்சுட்டு இவ தான் கார் ஓட்டுறான்னு எனக்கு ரிப்போர்ட் வந்திருக்கு. ஓட்டட்டுமே, அமெரிக்கா போய் ஓட்டத்தானே போறா. இப்படி செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சிருக்கீங்க. சொல்லுங்களேன்ப்பா, கிளாஸ்மேட்ஸ் எல்லாரும் வச்சிட்டு இருக்காங்க. கேபிள் டிவிக்காரன், சைக்கிள்ல போறவன்லாம், பீச்சில் கடலை விற்கிறவன் கூட வச்சிருக்கான். அவங்க வியாபாரத்துக்கு அது உபயோகப்படும். சரிடி, ஒரு காரணம் சொல்லு, அதனால என்ன பிரயோஜனம்? சொல்லு செல்லம் என்றார் சீதாராமன் அவளை உச்சி மோந்து. தள்ளி உட்காருடி, அவ ஒன்றும் குழந்தை இல்லை. அதைத்தான் நான் சொல்றதும் என்றான் சீதாராமன். பிரேக்ஃபாஸ்டுக்கு பின் சாப்பிட வேண்டிய மாத்திரைகளை விழுங்கிக் கொண்டு. அவசரமா என்னை கூப்பிடணும்னு வச்சுக்கையேன். அப்படி என்ன அவசரம்? ஏதாவது யாருக்காவது உடம்பு சரியில்லை, அப்பா டூர்ல மும்பை போயிருக்கிறப்ப, நீ தனியா இருக்கிறப்ப. உனக்கு செல்போன் வாங்கி தரணும்ன்றதுக்காக எனக்கு உடம்புக்கு வரணுமா? நல்லா இருக்கே நியாயம். போடி போடி போக்கத்தவளே. பாரு அனு, கம்யூனிகேஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஒரு எமர்ஜென்சி எப்போ வரும்னு தெரியாது. செல்போன் 5 வருஷமா தானே இருக்கு. அதுக்கு முன்னாடி எல்லாரும் என்ன செத்தா போயிட்டாங்க. டெக்னாலஜியை தடுக்காதானு? வேண்டாம்ப்பா, அம்மாவுக்கு புரியாது. அவங்களுக்கு எப்பவும் சந்தேகம்தான். கிளாஸ்மேட் ஃபோன் பண்ணா பேர் சொல்லணும், புதுசா ட்ரெஸ் போட்டுக்கிட்டா ஷால் போடணும், கழுத்தை மூடிக்கோ. ரொம்ப கஷ்டம். எங்க காலத்துல பொண்ணுங்கெல்லாம் ஃபோன் பேசக்கூடாது, அடிப்பாங்க. வாசல்ல வந்து நின்னா அம்மா ஒரு முறைப்பாங்க பாரு. இந்த மாதிரி வளர்ந்த அம்மா கிட்ட எனக்கு நோக்கியாவா? நோ சான்ஸ், ஆளை விடுங்க. செல்போன் ஆசைப்படுறது முட்டாள்தனம். அப்பா கவலைப்படாதே என்று கண் சிமிட்டினார். அடுத்த வாரம் ஒரு அழகான மோட்டரோலா போன் வாங்கி கொடுத்தார். கொஞ்ச நாளைக்கு யாரையும் கூப்பிடாதே, கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மட்டும் நம்பர் கொடு, எப்பவும் வைப்ரேஷன்ல போட்டு வை, எங்க இருக்கேன்னு வீட்டுக்கு தகவல் கொடுக்கறதுக்கு மட்டும் பயன்படுத்து. உங்க அம்மாவுடைய கவலைகளுக்கு மதிப்பு கொடு. அவகிட்ட முதல்ல நம்பிக்கைய சம்பாதி, அதுக்கப்புறம் உன் சாமர்த்தியம் கண்ணு. எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு. அந்நியர்கள் கால் வந்தா ராங் நம்பர்னு சொல்லிடு. இத்தனை பத்திர ஏற்பாடுகளுடன் கொடுத்த அடுத்த நாளே அவள் செல்போன் வைத்திருப்பது அம்மாவுக்கு தெரிந்துவிட்டது. பையை நோண்டி பார்த்திருக்கிறாள். ஏதுடி இது? எனக்கு தெரியாம என்ன சதி வேலை? உங்க அப்பாவுக்கு தெரியுமோ? அவர் தாம்மா. ஓஹோ, அவர் வேலையா? வரட்டும் அவரை. ஏம்மா, செல்போன் வச்சுட்டா என்ன தப்பு? உனக்கு புரியாது என் கவலை. செல்வியுடைய மகளுக்கு என்ன ஆனது தெரியுமா? அந்த பொண்ணு செத்து போனது எப்படி? ஐயோ, போன் பேசிட்டே 2 வீலர் ஓட்டின போதுதான் ஆக்சிடென்ட் ஆச்சு. நான் 2 வீலர் எங்கம்மா ஓட்டுறேன்? கார்ல தானே போறேன். டிரைவர் தான் ஓட்டுறான். எனக்கு தெரியும். டிரைவரை பின்னால உட்கார வச்சுட்டு. ஐயோ, ஒரே ஒரு நாள்மா. ஏம்மா, எத்தனை நல்ல உதாரணம் இருக்கு. 2 வீலர் கிடையாது, காரை நான் ஓட்ட போறதில்ல, செல்போன் நல்லதுமா. இங்க பாரு,
எங்க இருந்தாலும் என்னை நீ கண்காணிக்கலாம். உன் கண்ணை விட்டு அகலாம இருக்கிறது போல. எப்ப வேணும்னாலும் என்னை கூப்பிடலாம். அது பெரிய வசதி இல்லையா? சரி, அப்பப்ப உன் நம்பரை கூப்பிடுவேன். எப்பன்னு சொல்ல மாட்டேன். ஒரு வாரம் பாக்குறேன், அதுக்கப்புறம் சம்மதம் தரேன். அப்பாடா. அதன் பின் வாரம் முழுவதும் அம்மா பிரீதாவின் செல் நம்பரில் காலை, நடுப்பகல், மாலை என்று கூப்பிட்டாள். ஒவ்வொரு முறையும் தவறாமல் பதில் வந்தபோது கொஞ்சம் சமாதானமானாள். சீதாராமன், சமாதானமாயாச்சா? அனு, செல்போன் டெக்னாலஜியுடைய பெரிய வரப்பிரசாதம். இப்பவும் எனக்கு இஷ்டமில்லைதான். வீட்டில் இருக்கிற போன் போதாதா? வீட்டு போன் லொகேஷன் ஸ்பெசிஃபிக், செல்போன் பர்சன் ஸ்பெசிஃபிக். ரெண்டும் வேற வேற ஜாதி. புரியலை? சொல்லி வைத்தாற் போல் அது நடந்தது. சீதாராமன் மும்பை போயிருந்தார். பிரீதா ஸ்பென்சர் பிளாசாவுக்கு நண்பிகளுடன் சென்றிருந்தாள். வீட்டில் டிரைவரும் இல்லை. வாட்ச்மேன் டீ சாப்பிட போயிருந்தான். நாய் குரைத்தது. அனுஷியா வாசல் விளக்கை போட்டாள். கேட் அருகே ஒருவன் பரட்டை தலையுடன் தள்ளாடி கொண்டிருந்தான். ஏய், உனக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய வீடு? திறங்கடா அப்படின்னு கெட்ட வார்த்தை பேசினான். அனுஷியா பதறி போனாள். என்ன செய்யறது என்று தெரியவில்லை. கைகள் நடுங்கின. அப்போது வீட்டுக்குள் போன் அடித்தது. அம்மா, பிரீதா பேசுறேன். ராத்திரி டின்னருக்கு கிளாஸ்மேட்ஸ் 2 பேரோட வரேன். பிரீதா, நல்ல வேலைடி, உடனே வாடி. வாசல்ல ஒருத்த குடிச்சிட்டு கலாட்டா பண்றான். வீட்டுக்கு வருவதற்கு முன்பே பிரீதா போலீஸ்க்கு போன் செய்தாள். அவர்கள் வந்து குடிகாரனை அள்ளி கொண்டு போய்விட, நல்ல வேலை நீ போன் பண்ண. அப்படியே சப்த நாடியும் நின்று போச்சு தெரியுமா? புரியுதா செல்போன் எவ்வளவு உபயோகம்னு? புரியுதுடி, புரியுது என் தங்கம். இனிமே நான் உன்னை போன் பண்ணி வேவு பார்த்து தொந்தரவு பண்ண மாட்டேன். கதை இங்கே முடியவில்லை. ஒரு வாரம் கழித்து ஒரு உரையாடல். பிரீ, அபிஷேக், என்னடா இப்பவாச்சும் உன் நம்பர் கொடுக்க மனசு வந்துச்சே. கடவுளுக்கு நன்றி சொல்லி 1000 SMS அனுப்பணும். இல்லடா, அம்மாவை கன்வின்ஸ் பண்ண இத்தனை நாள் ஆச்சு. அவங்களுக்கே அழுத்து போய் என்னை மணிக்கு ஒரு முறை செக் பண்றதை நிறுத்திட்டாங்க. சாரிடா. பிரீ, உனக்கு யாராவது சொன்னாங்களா நீ எத்தனை அழகா இருக்கேன்னு? பொய்டா. இல்லடா, நிஜம். பொய் பொய். இல்ல, எங்கப்பன், உங்கப்பன், பாட்டன், முப்பாட்டன் மேல சத்தியமா. ஏய், எம்பி போலாமா? உங்க அப்பா எங்கே? மும்பை போயிருக்கார். ஏர்போர்ட்டுக்கு வண்டி போயிருக்கு. ஆத்தா டான்ஸ் கிளாஸ். நீ எங்க இருக்க? சவிதா வீட்டில் கெமிஸ்ட்ரி குரூப் ஸ்டடி. கதை விடாத. டிவிடி பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. வரட்டுமா பைக் எடுத்துக்கிட்டு? ஐயோ, அம்மாவுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். பேசவாவது பேசலாமா? பேசு. யாராவது சொன்னாங்களா நீ எத்தனை அழகா இருக்கேன்னு? நீயே கொஞ்சம் முன்னாடி சொல்லியாச்சு. நிஜமா? பொய் சொல்றத நிறுத்து. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அசந்துட்டாங்க. எப்படிரா நாகப்பழம் இந்த எலுமிச்சையை பிடிச்ச அப்படின்னு. எனக்கு நாகப்பழம் பிடிக்கும். நாக்கெல்லாம் நீளமாயிரும், தொண்டையை அடைக்கும். நீ மாம்பழம், அப்புறம் மாதுளை கன்னம். புதுசா ஏதாவது சொல்லு. புதுசா சாங் கேசட் வந்திருக்கு, கேட்டியா? சூப்பர். ஆனா உன் குரலை விட இனிமையானது இல்ல பிரீ. பொய், மெய்யாலும். இப்படியே அவர்கள் உரையாடல் இலக்கின்றி தொடர்ந்து கொண்டிருக்கும் போது சீதாராமன் ஏர்போர்ட்டில் இருந்து தன் காரில் திரும்ப வந்து கொண்டிருந்தார். ஏசி போட்டியா பழனி? ஐயா, போட்டிருக்கேன். என்ன இவ்வளவு ஸ்வெட்டாருது? வெள்ளமாக வேர்த்திருந்தார். வீட்டுக்கு வந்தபோது அனுஷியா டான்ஸ் கிளாஸ்ல இருந்து திரும்பி இருந்தாள். ஏரோப்ளான்ல சாப்பிட்டீங்களா? லைட்டா ஏதாவது தரட்டுமா? ஏன் இப்படி வேர்த்திருக்கு? அனு, எனக்கு என்னவோ சரியில்லை. செஸ்ட் பெயின் அதிகமா இருக்கு. ஏரோப்ளான்ல சாப்பிட்டது ஏதோ ஒத்துக்கல. டாக்டர் பிரகாஷுக்கு சொல்லிடு. அவள் டயல் செய்ய, பிரீதா எங்கே? ஃப்ரெண்டு வீட்டுக்கு படிக்க போயிருக்கா. செல்லுல உடனே கூப்பிடு. எனக்கு என்னவோ அவளை உடனே பார்க்கணும் போல இருக்கு. பிரீதாவுக்கு ஃபோன் செய்த போது நம்பர் பிஸி, ப்ளீஸ் ட்ரை ஆஃப்டர் சம்டைம் என்ற செய்தி வந்தது. டாக்டர் பிரகாஷ் வந்தவுடன் மாரடைப்பின் அடையாளங்களை உணர்ந்து ஆம்புலன்ஸ்க்கு சொல்லிவிட்டார். ஆம்புலன்ஸ் எல்லா வசதிகளும் இருந்தன. சீதாராமன் அரை மயக்க நிலையில் இடது கையிலும் வலது கையிலும் ட்ரிப் ஏற்றப்பட்டார். முகத்தில் ஆக்சிஜன் மாஸ்க் வைக்கப்பட்டது. மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷன் என்று ஐசிசியூவில் நேராக அழைத்து செல்லப்பட்டார். டாக்டர் பட்டாளம் அவரை சூழ்ந்து கொண்டது. பிரீதா, பிரீதாவை கூப்பிடுங்க, நான் பார்க்கணும். அவளை பார்த்தா எனக்கு எல்லாம் சரியா போயிடும். அப்புறம் என்ன பிக்சர் பார்த்த? ஃபனா போலாமா, இல்லை அழகா இருக்கிறாய் பயமா இருக்கிறது போலாமா? திருட்டு பயில கூட நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு ஆமீரைத்தான் ரொம்ப பிடிக்கும். டாக்டர், என் டாக்டர் வந்துருவாங்க. ஆமீர் ரொம்ப குள்ளா, 5'4" தான் இருப்பான். ஆனாலும் எனக்கு அவனை பிடிக்கும். உனக்கு?
நம்பர் பிஸி ப்ளீஸ் ட்ரை லேட்டர்னு வருது. எனக்கு பிடிச்சது ஒரே பிரீத்தா. போய் ஒரு தடவை ஜோதிகாவை பார்த்து சொல்லிவிட்டியே. நான் என்ன கலர் ஷர்ட் போட்டிருக்கேன்னு சொல்லு. யாரோ கூப்பிடுறாங்க, பீப் சவுண்டு கேட்குது. ஏய், அப்புறமா மிஸ்காலில் பார்த்துக்கோ. கொஞ்ச நேரம் பேசேன். அதான் பேசுறேனே. சிவாஜி எப்போ ரிலீஸ் ஆகுதான்? சீதாராமன் உயிர் பிரியும் வரை பிரீத்தா போனை அணைக்கவில்லை. செல்போன்கள் பயனுள்ளவை. முற்றும். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல கதையோட அடுத்த வீக்கெண்ட்ல பார்க்கலாம். இந்த வீக்கெண்ட் குட்டி ஸ்டோரிஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அது வரைக்கும் உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது VDL Blogs VDL. நன்றி, வணக்கம்.